தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கூற விரும்புகிறேன், ஆட்சி பொறுப்பு கருதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம் ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சோ மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் கடங்கம் கட்டி வைக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. சில பேர் பல விமர்சனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றவர்களை பற்றி எந்த கருத்தையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை எதுவும் பாதிக்காது. விஜயை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் கவலைப்படவில்லை, சிந்திக்கவும் இல்லை. யாரோ ஒருத்தர் பேசுறாரு, அவ்வளவுதான். என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. விஜய நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன் அப்படின்னு பேச சொல்லுங்க. நீங்க குறை சொல்றது யாரை வேணாலும் குறை சொல்லலாம், நீங்களே நீ குறை சொல்லலாம். அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்புட் கொடுத்தால் ஒரு மாடல் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாம ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற அந்த திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதையும் பகுத்திருந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. விமான நிலையத்திலிருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த பசங்க வந்த பசங்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் செதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே நேற்று போகும்போது வயிற்றுச்சாரு. எங்களுடைய சைடு முட்டுசா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையில் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டு. ஸோ கும்பல் வர்றது என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்கிறேன். நாங்கள் யாரையுமே நாங்கள் எதிரியாக நினைக்கிறது கிடையாது. இப்போ நடித்தவெல்லாம் இப்போ சினிமாவில் பீஸ் போன பிறகு ஒரு பட கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இப்போ மக்களுக்கு அவனுக்கு தொடர்பில்லை என்பதற்கு இப்போ ஒரு பேருந்தே சாட்சி. இப்போ தங்க தளபதி அவர்கள் திறந்த வருவார், நடக்கிறார். ஆனால் இவர் ஒரு கூடாக்கு போட்ட ஒரு பஸ்ஸில் கட்சியை வச்சு தமிழ்நாட்டை கட்டி காக்க போறேன்னு சொல்லி கலாச்சார சீரழிவு செய்கின்றவர்கள் இந்த கட்சி தமிழ்நாட்டை வருங்கால முதலமைச்சர் கூறுகின்றார்கள். அங்கங்கேயும் கூடுற கூட்டம் கிடையாது. விக்கிரவாண்டியில் மாநாட்டு நடத்தி கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் மதுரையில் கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் திருச்சியில். அதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, சனிக்கிழமை நடத்துறாரு. தினம் தொகுதிக்கு போனா அங்க இருக்கிறவன் எவனா வரணும், இவங்கள திரும்பி வர முடியாது. அதுக்காக திட்டமிட்டு அவர் சனிக்கிழமை நடத்துறாரு. திருச்சியில யார் இருந்தானோ அவன் தான் அடுத்த சனிக்கிழமையும் தமிழ்நாட்டில இருந்து ஃபுல்லா போய் சேருவாங்களே தவிர அவருக்குன்னு ஒண்ணு பெரிய வாக்காளர் கூட்டம்லாம் கிடையாதுங்கிறத தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள். விஜய் அவர்கள் புரிகின்றாரோ புரியவில்லையோ தெரியவில்லை. விஜய் இதுவரை இந்த தமிழகத்தின் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது ஏறக்குறைய 200 to 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது. அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை தவிர மக்களை பார்க்க இதுதான் ஏன் எல்லாரும் சொல்றது தானங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, ஒரு கண்ணியத்தோட இல்ல. அதுல ஒரு நெருசல் வந்துட்டுனா என்ன ஆகும், எத்தனை உயிர் போகும். அதனால நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் கலந்து கொள்கிற தொண்டு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு வரையறையோடு நடத்தணும். அது இன்னும் அவங்க கற்றுக்கல, விரைவில் கற்றுக்கொள்வார்கள்.